தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் சிங்கப்பூரில் தமிழ் மொழியின் வேர்களை ஆழ ஊன்றியவர், மொழியியல் அணுகுமுறையை தமிழ் கற்பித்தலில் புகுத்தியதில் மிகப்பெரிய பங்களித்தவர், வாழும் கலைக்களஞ்சியம், சிங்கப்பூர் தமிழ் கல்வியின் சிற்பி என்றெல்லாம் கொண்டாடப்படும் முதுபெரும் ஆசான் முனைவர் சுப தின்னப்பன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தாய்மொழியை நேசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமாக அந்த மொழியோட தொடர்பு படுத்திக்குவாங்க. நீங்களும் பார்த்தா உங்களுடைய மூச்சு, முகவரி, மகிழ்ச்சி எல்லாமே தமிழ் தான் சொல்கிறீங்க, வாழ்ந்தும் காட்டிட்டு வரீங்க. இதற்கு அப்பாற்பட்டு மொழியியல் ரீதியாக உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. ஒரு மொழியை மொழியியல் ரீதியாக அணுக வேண்டியதோட முக்கியத்துவம் என்னங்கய்யா? மொழியியல் என்பது அறிவுபூர்வமாக மனித மொழியை ஆராய்வது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் மொழியை நாம் அணுகிறோம். அந்த மொழியினுடைய இயல்பு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது வர்ணனை மொழியியல், அதனுடைய அமைப்பு, ஒரு மொழியினுடைய அமைப்பை எந்தவித விருப்பமோ இன்றி நடுநிலையில் இருந்து பார்ப்பது தான் மொழியியல் கலையினுடைய முக்கியத்துவம். மொழியியல் கலையில் 3 கூறுகள் முக்கியமாக இருக்கிறது. ஒன்று விளக்க மொழியியல் என்று சொல்வார்கள், மொழியினுடைய அமைப்பை, சிறப்பை சொல்லுவது. ரெண்டாவது மொழியினுடைய வரலாற்று நிலையை சொல்வது, ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்வார்கள். மூன்றாவது பயன்படும் மொழியியல், அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 3 துறையிலும் தமிழுக்கு ஒரு புதிய வரவையும் புதிய கோணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கின்றது மொழியியல். இந்த மொழியியல் துறை ஏறத்தாழ 59-60களில் பூத்தப்பட்டது ஒன்று. அது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பேராசிரியர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில் மொழியியல் இன்று நல்ல நிலையில் வளர்ந்திருக்கிறது. அதாவது அட்வான்ஸ் ஸ்டடி ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுபோல் ஆய்வுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இப்பொழுது மொழியியல் தெரியாத தமிழ் அறிஞர்களோ தமிழ் வகுப்புகளோ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மொழியியல் முக்கியத்துவம் பெற்று வந்திருக்கிறது. அந்த துறையில் நானும் படித்து வந்திருக்கிறதை கருதி மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தமிழர், நம்ம மொழிங்கிறதுனால நம்ம அதை உயர்த்தி கொண்டாடுறோன்னு இல்லை, உண்மையிலேயே அது உயர்வானதுங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், விருப்பு வெறுப்பன்றி சில சமயங்களில் உயர் முயற்சினால் தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்லி நாம் அளவு கடந்த ஆர்வத்தை உண்டாக்கி விடுகிறோம். ஆனால் உலக நாடுகளில் நாம் நின்று நிற்க வேண்டும் என்று சொன்னால் மொழியியல் அடிப்படையில் ஒரு தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழியினுடைய சிறப்பு நிற்கும். புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் வா. சுபமாணிக்கனார், தேப்போமி ஐயா, அப்புறம் டாக்டர் மூவா ஐயா, இவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் படித்திருக்கீங்க தமிழ் கல்வி. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் மூவா கிட்ட தமிழ் படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பொறியியல் படிப்பை விட்டுட்டு நீங்கள் தமிழ் படிப்பை தேர்ந்தெடுத்தீங்க. தமிழ் மேலே இவ்வளவு ஆழமான பிணைப்பு ஏற்பட்டது எப்படிங்க? பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார், அதை படிக்கிற காலத்திலிருந்து மூவாவுடைய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். பிறகு படிப்படியாக அழகப்பா கல்லூரியிலே இருக்கின்ற பொழுது மொழியியல் தொடர்பாக அல்லது மற்ற நூல்களை எல்லாம் மூவாவர்களுடைய இலக்கிய நூல்களெல்லாம் படித்த பொழுது சரி, மூவாவர்களுக்கு தான் போய் படிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். நான் எடுத்த பகுதி அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பொறியியல் தொடர்பாக உள்ள பகுதி. ஆனால் என்னுடைய ஆர்வம் இறுதியில் பொறியியல் துறைக்கு போகாமல் மூவாவர்களிடம் பயில வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் பச்சையப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அப்பொழுது மாநில கல்லூரியிலும் பச்சையப்பன் கல்லூரியில்தான் தமிழ் ஆனர்ஸ் வகுப்பு இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு மாநில கல்லூரியும் இடம் கிடைத்தது. இருந்தாலும் நான் மூவாவரிடத்தில் பயில வேண்டும் என்று கருதி நான் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்தேன். பொதுவாக படிக்கிறவங்க எல்லாருமே அந்த அந்த இலக்கியம், அந்த சுவையில் தான் ஈர்க்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு அப்பாற்பட்டு மொழியியல் துறைக்கு வந்ததுக்கு டாக்டர் மூவா அவர்களே ஒரு மிகச்சிறந்த மொழியியல் ஆய்வாளர், இவங்களும் தேப்போமி ஐயாவும் மொழியியல் துறையில் பங்களிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மொழியியலை எடுக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்ததுன்னு சொல்லலாமா? பேராசிரியர் மூ அவர்கள் மொழி நூல் என்று முதல்ல ஒரு புத்தகம் எழுதினார்கள். அதுபோல் தேப்போமி அவர்களும் சம்மர் ஸ்கூல் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லி அங்கே போய்
பல வகுப்புகள் நடத்தி தமிழகத்திற்கும் அறிமுகப்படுத்தினார். இவர்கள் இருவரின் காரணமாகத்தான் தமிழ் உலகத்தில் மொழியியல் அறிமுகம் கண்டது. அதன் பிறகு மொழியியல் இன்றைய தினம் பிறகு பேராசிரியர் அகத்தியலிங்கனார், சேவை சண்முகனார் போன்ற முத்து சண்முகனார் போன்றவர்களால் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று நல்ல நிலையில் இருக்கிறது. இன்றைய நிலையில் எல்லா தமிழ் ஆனர்ஸ் அல்லது எம்ஏ படித்தாலும் சரி, மற்றைய நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக மொழியியல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் அந்த மொழியியல் துறையில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் சேர்ந்த பிறகு ஓய்வு நேரத்தில் நான் மொழியியல், அதாவது டிப்ளமா என்று சொல்லக்கூடிய அதை படித்தேன். பிறகு அந்த வகுப்பில் தேப்போமி அவர்கள், அகஸ்தியன் அவர்கள் போன்றவர்கள் பாடம் எடுத்தார்கள். இப்படி எனக்கு அந்த மொழியியல் துறையில் பிறகு முன்னேற்றமாக இணை பேராசிரியர் பதவியும் கிடைத்தது. அப்படியெல்லாம் வரும்போது மொழியியலில் ஒரு நாட்டம், ஏதாவது செய்ய முடியும் என்ற உணர்வு ஏற்பட்டது. அதனால் சேர்ந்தேன். அங்கு சேர்ந்த பொழுது தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் கற்பித்தல், திராவிட மொழியியல் ஒப்பியல், இதெல்லாம் நான் அந்த பாடம் எடுத்து என்னுடைய ஆர்வத்தை நான் வளர்த்து கொண்டேன். அப்போ அந்த தமிழர் அல்லாதவர்களுக்கு கற்பிக்கும் போது மொழியியல் அணுகுமுறையில் போகிறது தான் சிறந்தது. என மொழியியல் அணுகுமுறையில் சேர்ந்தால் தான் தமிழ் கற்றல் கற்பித்தலுக்கே மொழியியல் படித்த பிறகு கற்பிப்பதற்கும் மொழியியல் படிக்காத மொழி கற்பிப்பதற்கும் வேறுபாடு இருக்குது. ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மரபு வழி அல்லது மொழியியல் சார்ந்த வழி என்று வித்தியாசம் இருக்கிறது. அதைத்தான் சிங்கப்பூரில் நான் வந்த பிறகு தமிழாசிரியர்களுக்கு மொழியியல் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினேன். அதுபோல் மரபு வழி கற்பிப்பதற்கும் மொழியியல் தெரிந்த பிறகு கற்பிப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்று நான் நினைத்து நான் வந்தவுடனே இந்த செந்தமிழின் நாப்பழக்கம் என்ற ஒரு பணியை செய்தேன். இது மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவுச்சுன்னு சொல்லுங்க. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று ஒரு பழமொழி. எனவே செந்தமிழில் உள்ள, தமிழில் உள்ள எழுத்துக்களை உச்சரிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்காக இந்த செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற தலைப்பில், அதாவது தொடக்கநிலை மாணவர்களுக்கு ஒரு பாடம், அது மாதிரி உயர்நிலை மாணவர்களுக்கு ஒரு பாடம், அதுபோல் ஒரு ஒலி நாடாக்கள், இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பொதியமாக பேக்கேஜாக செய்தேன். அதை நம்முடைய கல்வி அமைச்சு தான் வெளியிட்டது. அந்த அமைப்பின் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய தமிழில் உள்ள எழுத்துக்களை உச்சரிப்பதில் கருத்து வழி, கண் வழி, குரல் வழி என்றெல்லாம் பல நோக்கில் வலியுறுத்துகிற போக்கு தான். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழாசிரியர்களுக்கு ஃபோனட்டிக்ஸ் என்ற ஒலியியல் பற்றிய அறிமுகத்தை பல்வேறு நிலையில் நான் அறிமுகப்படுத்தினேன். அது அந்த நூல்களிலும் இருக்கிறது. அந்த செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற ஆசிரியர் கையேட்டிலும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. படங்கள் எல்லாம் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் அதாவது லண்டனில் போயிருக்கிற பொழுது ஒரு ஆராய்ச்சியாளர், ஒலியியல் ஆராய்ச்சியாளர் செய்தார். அவருக்கு உதவியாக என்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அந்த ஒரு பெரிய மருத்துவமனையில் தமிழ் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிற பொழுது உள்ள தொண்டை பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஒளிவட்டாக கேசட்டில் எடுத்தார்கள். அது ஒரு முக்கியமான பணி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய எழுத்துக்கள் உச்சரிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ள தொண்டைக்குள்ளே என்ன நடக்குது என்பதை ஒரு கண்ணால் காண்பதற்கு ஏற்ற வகையில் அந்த அவங்க அதுக்கான மருத்துவ கருவிகளை வைத்து உள்ளுக்குள் அந்த கருவிகளை உள்விட்டு செய்தார். எனவே அதை முதல்ல எழுதி கொடுத்து வர வேண்டும். உயிரை பணயம் வைத்து தான் செய்யப்படுவது என்று நிறைய வழிகள்லாம் இருந்தது. வலி இருந்தாலும் பரவாயில்லை, தமிழுக்காக நம்ம செய்கிறோமே என்று முதல்ல செய்கிறோம் என்று அதை சிசக்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று லண்டனில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஊருக்கு போவதற்கு முதல் நாள் இந்த பணியை செய்தேன். ஒரு 2 மணி நேரம் உள்ளுக்குள் பல கருவிகளை உள்ளே விட்டு மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் விட்டு அந்த படங்கள்லாம் எடுத்தார்கள். அதை இங்கே வந்த பிறகு மாணவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துகிறவர்கள் போட்டு காமித்தேன். அது ஒரு வியப்பாக இருந்தது. அது ஒரு முக்கியமான பணி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு பணி. நீங்கள் உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு சீவக சிந்தாமணி பற்றி பண்ணினதும் மொழியியல் அடிப்படையில் தான். நான்
அதாவது மொழியியல் துறையில் இணை பேராசிரியராக சேர்ந்த பிறகு அதற்கு முன்னே பேராசிரியர் தேப்போமி அவருடைய மேற்பார்வையின் கீழ் பழமொழி 400 என்பதனுடைய மொழி அமைப்பை ஆராய்ந்தேன். பிறகு அங்கே பணியில் சேர்ந்த பிறகு மிகப்பெரிய பேராசிரியராக கருதக்கூடிய பேராசிரியர் அகத்திய இளைஞனார் தலைமையில் சீவக சிந்தாமணியுடைய மொழி அமைப்பு என்று அந்த ஆய்வை செய்து ரெண்டுக்கும் சிறந்த அதாவது தேர்வாளர்களாக, அதாவது எஸ்எம் கத்திரே என்று சொல்லக்கூடிய மொழியியல் பேரறிஞர், அதுபோல் இப்படி பல பேரும் சிறந்த முனைவர்கள் அதற்கு தேர்வாளராக இருந்தார்கள். அவர்களுடைய ஆண்ட்ரனோவ் என்று சொல்லக்கூடிய ரஷ்ய மொழி பேரறிஞர், இவர்களெல்லாம் அதுக்கு தேர்வாளராக இருந்தார்கள். அவர்கள் அந்த நேர் தேர்வு நடத்தினார்கள். இப்படி உள்ள நிலையில் அது நல்ல பேர் பெற்ற வழங்கிய ஆய்வாக இருந்தது. அந்த வகையிலும் அது ஒரு சிறப்புடைய ஆய்வு என்று சொல்லலாம். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்போ சீவக சிந்தாமணியை நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு இலக்கிய காப்பியம் அப்படிங்கிற அளவில் தான், இலக்கிய நோக்கில் தான் இதை பார்த்துருக்காங்க. ஆனால் மொழியியல் நோக்கில் பார்க்குற பொழுது அந்த நூலில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் அகராதி அமைப்பாக போடணும். அகராதி அமைப்பில் போட்டு, அதாவது சிந்தாமணி அது மாதிரி 4 பழமொழி ரெண்டையும் ஒவ்வொரு சொல்லாக பிரித்து அகராதி அடிப்படையில் பார்த்து ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த நிலை என்ன இலக்கண அமைப்பில் வந்திருக்கிறது என்று சொல்லி அது மாதிரி ஒரு பெரிய அகராதி தயாரிக்கணும். அதிலேயே பல காலம் போய்விடும். அதன் பிறகு தான் அதனுடைய மொழி அமைப்பை நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில் பழமொழி 400 அது மாதிரி சீவக சிந்தாமணியும் மொழி அமைப்பை ஆராய்ச்சி செய்தோம். அது 2 பேரும் பெரிய பேரறிஞர்கள் மேற்பார்வையில் செய்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தேப்போமி அதே மாதிரி பேராசிரியர் அகத்திய இளைஞனார் இவர்களுடைய தொடர்பு எனக்கு பெருந்துணையாக இருந்தது. அதற்கு முன்னே வழிகாட்டிய பெருமகனார் மூவா அவர்கள். இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அப்புறமா நீங்கள் மலாயா பல்கலைக்கழகத்துக்கு? ஆமாம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் ஏறத்தாழ ஒரு 10-17 ஆண்டுகள் முதலில் தமிழ் துறையில் பணியாற்றினேன். அதன் பிறகு மொழியியல் துறையில் மாறினேன். அதன் பிறகு தான் அண்ணாமலை மலையா பல்கலைக்கழகத்துக்கு 2 முறை 69-72, 79-82 3 ஆண்டுகள், அதாவது ஒப்பந்த முறையில் மலையா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினேன். அங்கேயும் இந்த மொழியியல் பாடம் எடுத்தேன். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம், அதுபோல் இந்த சிங்கப்பூரில் இருக்கின்ற டாக்டர் வீரமணி அவர்கள் அங்கே முதல் மாணவராக அங்கே சேர்ந்திருந்தார். அவருக்கும் இந்த மொழியியல் பாடம் எடுத்தேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி மொழியியல் பாடத்தை மட்டுமல்ல, அதாவது எழுத்து சீர்திருத்த தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதினேன். அங்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில். அதே மாதிரி சிங்கப்பூரிலும் எழுத்து சீர்திருத்தம் ஏற்றுக்கொள்கிற குழுவிலையும் நான் இருந்து பணியாற்றினேன். எழுத்து சீர்திருத்தம் என்பது இன்றைய தேவை என்பதை உணர்ந்து நாம் எழுதினோம். அதனால் தமிழ் கற்றல் கற்பித்தலில் எளிமை ஏற்பட்டது. இன்னும் பல சீர்திருத்தங்கள் செய்யலாம், அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் இப்பொழுது செய்திருக்கிற சீர்திருத்தங்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு அடுத்த நிலையில் சிங்கப்பூரில் ஏற்றுக்கொண்டது தான் முதல்ல. அந்த வகையில் அது எளிதாக தமிழ் கற்பிப்பதற்கு, கற்றல் கற்பிப்பதற்கு பேருதவியாக இருக்கிறது. இப்படி அந்த வகையில் சொல்லலாம். இது மாதிரி மொழியியல் நோக்கில் நம்முடைய தமிழ் கற்றல் கற்பித்தலை காணுகிற பொழுது பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுகின்றன என்று சொல்லலாம். அந்த எழுத்து சீர்திருத்தத்துக்கும் ஒரு கையேடு. ஆமாம், எழுத்து சீர்திருத்தத்தை கண்ணோட்டமாக வைத்து நாங்கள் அதாவது கல்விக் கழகத்தில் ஒரு கையேடு போட்டோம். அது நல்ல சிறப்பாக ஒவ்வொரு எழுத்தும் எப்படி எழுதப்பட வேண்டும், குரல் எழுப்பப்பட வேண்டும், செந்தமிழ் நாப்பழக்கம். அதே வரி வடிவத்தில் எழுதுவதற்கு என்றால் நான் வரி வடிவத்தை இப்போ சிறு வயதிலேயே ஏட்டுச்சுவடியில் எழுதி பழகியவன், எழுத்தாணி கொண்டு எழுதி பழகியவன். அப்பொழுது இருந்த நிலை என்ன, இப்பொழுது இருக்கின்ற நிலை என்ன? ஏட்டுச்சுவடிகளில் புள்ளி வைக்கக்கூடாது தமிழுங்களுக்கு, ஏனென்றால் அது ஓட்டை விழுந்துவிடும். அதனால் படிப்பது கடினமானது, எழுத்தாணி கொண்டு எழுதுவதும் கடினமானது. அது விரலையும் மையமாக வைத்து கொண்டு எழுத வேண்டும். அந்த மாதிரி இளமை காலத்தில் படித்து நாங்கள் படித்ததெல்லாம் ஏட்டுச்சுவடி தான், எண் சுவடி இது போன்றும் எழுத்து இலக்கணம் எல்லாம் எழுத்துச்சுவடிலாம் படித்த முதல்ல. அது பிறகு தான் புத்தகம் ஸ்லேட்டெல்லாம் வந்தது. அது பிறகு அந்த வகையில் நாங்கள் படித்து செய்து இன்று கணினி வழியாக இந்த எழுத்துக்களை எல்லாம் கற்பிக்கின்ற முன்னேற்றம் வந்துவிட்டது தமிழுக்கு.
அப்பொழுது இருந்த நிலை என்ன, இப்பொழுது இருக்கிற நிலை என்று ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய வேறுபாடு இருப்பது நமக்கு புலப்படும். அப்போ இன்னும் கூட சில சீர்திருத்தங்கள் வரலாங்கிறீங்க, எழுத்து சீர்திருத்தம் வரலாம். ஆனால் என்ன மாதிரிங்க வரலாம்? என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த உயிர்மெய் எழுத்தில் உகர வரிசை என்று இருக்கிறது. கு, மு, சு, ஞு, அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு ஒருமைப்பாடு, யூனிஃபார்மிட்டி இல்லை. அது வர வேண்டும் என்று வாசிய குலசாமி போன்றவர்களாம் விரும்பினார்கள். ஆனால் தமிழ் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். மொழியியல்னு பார்த்தா சிங்கப்பூர் தேசிய கல்விக் கழகம் சொன்னீங்க, அங்கேயும் அந்த அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸுங்கிற அந்த உத்திகளை நீங்கள் தான் புகுத்துனீங்க. ஆமாம், முதல்லையே சிங்கப்பூரில் இருக்க தமிழாசிரியருக்கு மொழியியல் என்றால் என்ன, மரபு வழி கற்றுக்கொண்டவர்களுக்கு மொழியியல் என்றால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று நான் தான் முதல் அறிவுப்படுத்தினேன். கொஞ்சம் எதிர்ப்பு கூட இருந்தது, இவர் என்ன புதுமை புகுத்துகிறார் என்று. இலக்கணம் கற்பிப்பதில் எப்படி மொழியியல் சிந்தனைகள் வருகின்றன, ஃபங்க்ஷனல் கிராமர் என்று பயன்பாட்டு இலக்கணத்தை நம்ம கற்பிக்க வேண்டும். மறுபடி இலக்கணத்தையே கற்பித்து சூத்திரங்களையே மனப்பாடம் பண்ணி கொண்டிருப்பதில் பயனில்லை. இன்றைய தமிழுக்கு எப்படி நம்ம இலக்கணத்தை எழுதலாம் என்று அந்த கண்ணோட்டத்தில் அதாவது தமிழ் கற்றல் கற்பித்தலை திருப்பிவிட வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரு விருப்பம். அதை நான் அதாவது தமிழ் பாடநூல்கள் பயிற்று கருவிகள் தயாரிப்பதில் மதியுரைஞராக இருந்த நிலையில் அறிமுகப்படுத்தினேன். அதாவது இன் சர்வீஸ் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழாசிரியருக்குள்ள அந்த பணி வகுப்பு, பணியிடை வகுப்புலையும் அறிமுகப்படுத்தி நிறைய மொழியியல் கண்ணோட்டத்தில் இலக்கணங்களை எப்படி கற்பிக்கலாம், எப்படி எளிமையாகும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஒரு மனநிறைவு. சிங்கப்பூரில் மொழியியல் தொடர்பான சிந்தனைகளை புகுத்துவதில் அது மாதிரி தான் கணினி வழி தமிழ் கற்பித்தல். கல்விக் கழகத்தில் இருக்கிற பொழுது ஒரு வகுப்பு, தொடக்க வகுப்பு நடத்தினேன். அதை அதுக்கு முன்னே நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் கணினியும் தமிழ் கற்பித்தலும் என்ற கட்டுரையை எழுதி படைத்தேன். அதனை அதாவது தினமணி ஆசிரியராக இருந்த ஏஎன் சிவராமன் அவர்கள் உடனே அடுத்த வாரத்திலேயே தமிழ்மொழி அங்கே தினமணியில் வெளியிட்டார்கள். அது எனக்கு ஊக்கம் அளித்தது. அதற்கு பிறகு இங்கே அதை பற்றிய புத்தகங்கள், அதை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்ல முயன்றேன். அதுவும் ஒரு நல்ல முயற்சி என்று சொல்ல வேண்டும். இப்போ தேசிய கல்விக் கழகத்தில் அது சிங்கப்பூரோட மற்ற பல்கலைக்கழகங்களையும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. சிங்கப்பூரில் நான் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலும் தமிழ் துறையில் இருந்ததாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி. முதலில் அதாவது கல்விக் கழகத்தில் இருந்தேன். அதன் பிறகு அந்த கல்விக் கழகம் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்தது. அப்பொழுது இணை பேராசிரியராக இருந்து அங்கேயே சென்றேன். அதாவது நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஜூரோங்கில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் பயிற்று ஒரு பாடமாக வைத்து நான் போய் அங்கே அவர்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுத்துருந்தேன், பொறியியல் துறை மாணவர்களுக்கு. அதுபோல் இந்த வகையில் தமிழ் கற்றல் கற்பித்தலில் எப்படியெல்லாம் மொழிகளை அறிமுகப்படுத்த வேண்டும், அதன் வழியாக என்ன நன்மையர்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் சிந்தித்து நான் பாடநூல்களையும் வெளியிருக்கிறேன். கணினியும் தமிழ் கற்பித்தலும் என்ற நிலை மொழியியல் நோக்கில் தமிழ் கற்பித்தல். அது என்னென்னா கருத்து பரிமாற்ற அணுகுமுறை என்று, கம்யூனிகேட் அப்ரோச் என்று. அதாவது இலக்கண ரீதியாக கற்பித்தல் என்பது ஒன்று, மொழியினுடைய அமைப்பு வழியாக கற்பித்தல் என்பது ஒன்று, கருத்து பரிமாற்ற வழியாக கற்பித்தல் ஒன்று. கருத்து பரிமாற்ற வழியாக என்று சொன்னால் இலக்கண வழியாக சொல்கிற பொழுது சிலவற்றை நான் வானத்தை அச்சடித்தேன், இது இலக்கண ரீதியாக சரியானது தான், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி உள்ளதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் நம்ம பணியாற்றுவது தான் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் என்பது. அதாவது கேள்வியே பதிலாக அமையும், பதிலே கேள்வியாக அமையும். இப்படியெல்லாம் அந்த வகையில் நம்ம கருத்து பரிமாற்ற அணுகுமுறை என்று கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் இன் டீச்சிங் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் என்பதை வலியுறுத்தி கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல முயற்சி என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் மாணவர்களில் ஒரு மிக முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு விரும்புகிறேன். மறைந்த முன்னாள் அதிபர் எஸ்ஆர் நாதன் அவருங்க உங்ககிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அவர்களுக்கு பேச தெரியும், ஆனால் எழுத படிக்க தெரியாது. எனவே அவர்கள் அதாவது அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது
அதாவது அதிபரா அதிபராக இருப்பதற்கு ஒரு வாரம் 2 வாரம் முன்னே என்னை அழைத்து நான் தமிழ் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அவர் அதிபராக போகிற செய்தி தெரியாது. சரி, நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் 2 வாரத்தில் அவர் அதிபராக வந்து விட்டார். நான் அதிபராக வந்ததற்காக தயங்க வேண்டாம், வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு 10லிருந்து 11 வரைக்கும் நான் போய் அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பேன். 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அவருடைய அனுபவத்தை எனக்கு 1/2 மணி நேரம் பேசுவார். நான் 1/2 மணி நேரத்தில் தமிழை சொல்லிக் கொடுப்பேன். இப்படித்தான் எங்களுடைய 2 பக்கம் பெறுதலும் பெற்றுக்கொள்ளுதலும் அதாவது இருந்தது. அதனால தான் அவர் வந்து என்னுடைய முத்து விழாவில் வந்து இது குருவினுடைய பிறந்த நாள், சிஷியன் என்ன சொல்ல முடியும் என்று எப்படி வாழ்த்துவது என்று தெரியவில்லை என்று சொன்னார். அப்படியே தமிழ் முரசில் அதை எடுத்து போட்டார்கள், குருவும் சீடனும் என்று. எனவே அவருடைய பணிவு, அவருடைய பணிவு பெருமை பாராட்ட வேண்டியது. அவர் அளவு கடந்த நினைவாற்றல் உடையவர். அதனால் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதெல்லாம் அவ்வப்போது சொல்லிக் கொள்வார். 1/2 மணி நேரம் தமிழ் படிப்போம், 1/2 மணி நேரம் இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தையும் அவருடைய அனுபவத்தையும் கொண்டு அளவலாகுவோம். இப்படித்தான் அவரோடு சிறந்த அவர் ஞாபக சக்தி. கடைசி முடிவு அவர் மருத்துவமனையில் இருக்கிற 2 நாள், இறப்பதற்கு 2 நாள் 3 நாள் முன்னே கூட என்னை அழைத்து அவர் பேசினார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலம் அதிபர் நாதன் அவரோடு நான் பழகியது, அவரோடு இருந்தது. அவங்க வந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட அந்த எழுத்து தமிழ் கற்றுக்கிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவும் முக்கியமான அதில் என்ன முன்னேற்றம்? அதில் என்ன முன்னேற்றம் என்றால், சாரங்கபாணி அவருடைய ஒரு விழா, 100ஆண்டு விழா நடந்தது. அதுக்கு அவர் தான் தலைமை வகித்தார். நாங்கள் எப்படியும் நீங்கள் தமிழில் பேசி ஆகணும் என்று நான் எழுதி கொடுத்ததை அழகாக அங்கே படித்தார். அது மாதிரி ட்ரெயினிங் 2-3 அது மாதிரி ஒரு பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் தமிழில் பேசி ஆகணும். அது மாதிரி திருவள்ளுவர் சிலை திறப்பு நடந்துச்சு முனீஸ்வரன் கோயிலில், அப்பவும் தமிழில் பேசினார். அதனால் நீங்கள் வந்து தமிழில் பேச தயங்கக்கூடாது என்று அவர் ஊக்கப்படுத்தினேன். தமிழ் பேசினார். அது மாதிரி அவருடைய அதிபர் தேர்தல் முடிஞ்ச பிறகு நன்றி அறிவிப்பு இருக்கிறதுல அதெல்லாம் நான் எழுதி கொடுப்பேன். அவர் படித்து விட்டு அதை பார்க்காம சொல்லுவார், நீ பேச்சு தமிழை சொல்லுவார். அது மாதிரி அதெல்லாம் ஒரு நல்ல முயற்சியாக எனக்கு தென்பட்டு. இதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வேறு சில மாணவர்கள் இருக்காங்களா? சிங்கப்பூரில் 4 பேருக்கு நான் வந்து பிஹெச்டி கைடாக இருந்து அவர்களை முன்னேற்றி விட்டு என்னுடைய பணியை பின்பற்றி அவர்கள் தொடர்ந்து வேலையில் அமருமாறு செய்தேன். இன்னொரு சுவையான செய்தி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து வகுப்பறை மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது ஒரு திருக்குறளை முதல்ல சொல்லிட்டு தான் அந்த வகுப்பை தொடங்குவீங்கன்னு. அது என்ன காரணம்? அதுக்கு முதல்ல வந்து அந்த திருக்குறள் தமிழர்கள் உலகத்திற்கு வழங்கிய பெரிய நன்கொடை. அதனால் மாணவர்கள் நாள்தோறும் திருக்குறள் படிக்க வேண்டும் என்பது என் வேணவா. அந்த மாதிரி இங்கே வகுப்பறையிலையும் ஏதேனும் ஒரு திருக்குறளை சொல்லி வகுப்பை அவருடைய பொருளை விளக்கிவிட்டு அதுக்கு தொடர்பான ஒரு கதையை சொல்லிவிட்டு முடிப்பது என்னுடைய ஆரம்பம். அது ஒரு 5 நிமிடம் ஆகும். எனவே மாணவர்கள் திருக்குறளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பயன்பாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இன்னொரு வகை என்னென்றால், ஒவ்வொரு மாணவரையும் உங்கள் பேருக்கு என்ன பொருள் என்று கேட்பேன். முதலில் என்னுடைய பேருக்குள்ள பொருளை சொல்வேன். அதாவது திண்ணப்பன் என்பதற்கு 2 சுழி என்னென்னா போட்டால் சாப்பாட்டு ராமன் அர்த்தம். அது அப்படி போடாதீங்க, 3 சுழி என்னென்னா போடணும். அதுதான் கண்ணப்ப நாயனாருடைய முதல் பெயர் என்று என்னுடைய பேருக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு மாணவருடைய ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், உங்கள் பேர் என்னென்னு. அவளுக்கு பல பேருக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மா வச்சு ஆகமாங்க. ஆனால் நான் வந்து கேட்டு அவர் அந்த பேருக்குள்ள விளக்கத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சார் என்னுடைய பொருள், இப்பொழுது நீங்கள் சொன்னது பிறகு தான் தெரியும் என்றார். NUSL பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்களுக்கு, தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு மாணவர், தாய்லாந்து மாணவர், இன்னைக்கு வரைக்கும் 25 ஆண்டுகளாக டிசம்பர் 30ஆம் தேதி அன்றைக்கி என்னை வந்து பார்த்து என்னுடைய ஆசையை பெற்றுக் கொண்டு சொல்கிறார். 25 ஆண்டுகளாக வருகிறார். எங்கே லண்டனில் இருக்கிறார். லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கணித பேராசிரியராக பணியாற்றுகிறார். இன்றைக்கி கூட எழுதியிருக்கார், நான் இந்த மாதம் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி வருவேன், உங்களை பார்ப்பேன் என்று எழுதியிருக்கார். அப்படி ஒரு மாணவரை பார்க்க முடியாது. தாய்லாந்தில் அவருடைய தாய்மொழி அவர் கட்டுரை எழுதியிருந்தார்.
என் தாய்மொழி தாய்மொழி. அது தமிழ் வருஷத்தில் வெளிவந்தது. சரி. என் தாய்மொழி தாய்மொழி. தாய்மொழி. ஆமாம். அது மாதிரி 2 அர்த்தத்தில். அடுத்த மாதிரி வந்து அப்பொழுது தமிழ் படித்த 4 மாணவர்களுடைய கட்டுரைகள், கடிதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தமிழ் முரசில் வெளியிட்டு ஊக்கப்படுத்தினார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் சென்றேன். அந்த பயணத்தை பற்றியும் விரிவாக அவர் கட்டுரை எழுதினார்கள். எல்லாம் தமிழ் முரசில் வெளிவந்தது. தமிழ் முரசு எங்களுக்கு ஒரு பல வகையில் ஊக்கமளித்தது என்று சொல்ல வேண்டும். அதாவது என்னுடைய கற்றல் கற்பித்தல் பாடல்கள், கனிமொழி பணியாற்றினார்கள். அவள் வந்து என்னை பேட்டி கண்டு அந்த தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதை பற்றி வெளியிட்டார்கள். இதெல்லாம் வந்து மறைமுகமாக அதிபருடைய பங்கு உண்டு எல்லாவற்றும். இந்த மாணவர்களுக்கு அவர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தமிழர் இல்லாத மாணவர்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்னை கட்டளையிடுவார். அவர் வீட்டுக்கு ஒரு முறை முதல்ல தமிழ் படித்த 4 மாணவர்களை அழைத்து விருந்து கொடுத்து ஊக்கப்படுத்தினார். அவர் மூலமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு நான் இந்த பண்பாட்டு பயணத்தை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வழிவகுத்தார். எனவே அவருக்கு ரொம்ப இந்த தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் கற்பிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம். அடிக்கடி அவர் கலந்து கொள்கிற கூட்டத்துக்கெல்லாம் தமிழர் அல்லாத மாணவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வாங்கள் என்று சொல்லுவார். இன்னொன்று கூட எனக்கு நினைவு வருது. ஒரு முறை அப்போதைய பிரதமர் கோச்சோக்தோங் அவங்க வந்து இந்த இன் யங் தத்துவத்தை பற்றி பேசினப்ப உடனே அதை வந்து உடனே திருக்குறளோட தொடர்பு படுத்தி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதினேன். அது அரசு இருந்தார் ஆசிரியராக, அது வாங்கி பாராட்டினார். உடனே நீங்கள் எழுதிட்டீங்களே தமிழ் திருக்குறளையும் இப்படி பயன்பாட்டில் செல்வத்தை கொடுப்பதில் பங்கு கொடுப்பதும் நமக்கு முக்கியம் என்பதை இன்லாங் என்ற அந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது. அது தமிழில் இருக்குது என்பதையும் வெளிப்படுத்தியது. மிக்க நன்றின்னு சொன்னார். தமிழில் நிறைய பக்தி இலக்கியங்கள் இருக்குது. அது வந்து நம்முடைய உடலை பாதுகாக்கவும் சொல்லித்தருது, உள்ளத்தை பாதுகாக்கவும் சொல்லித்தருது. அந்த மாதிரி நீங்கள் எந்த இலக்கியத்திலிருந்து உங்கள் ஆற்றல், இந்த பணி செய்ததுக்கான ஆற்றல், உந்து சக்தியை நீங்கள் எதை வச்சுக்கிட்டீங்க? தொடக்கத்தில் இருந்த எங்கள் தந்தையார் வழியாக, குடும்பத்தின் வழியாக திருக்குறள், அது மாதிரி திருமுறை, தேவார திருவாசகங்களில் ஈடுபாடு. படிச்சுக்கிட்டே எங்கள் அப்பா கட்டாயமாக திருக்குறள் ஒப்பிக்கணும், திருவாசகம் ஒப்பிக்கணும், தேவாரம் ஒப்பிக்கணும்னு கட்டாயப்படுத்துவார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அவர் ஊருக்கு போனால் நல்லதுன்னு நினைப்பேன் நான். ஆனால் அப்படி ஆர்வம் வளர்ந்து இன்றைக்கி கை கொடுக்குது. அதனால் திருமுறைகள், திருவாசகம் இது போன்றதெல்லாம் எப்பவும் படிச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கை. அதாவது அதனால் பக்தி இலக்கியத்தை திருமுறை மாநாட்டுக்கு 45 வருஷமாக நான் ஆலோசகராக இருக்கேன். திருமுறை மாநாட்டில் படித்து கொண்டிருப்பேன். என்னமோ இப்போ ஒரு உடம்பு சரியும்னா கூட உடனே பேராயிரம் பருவி வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பூரை தேவாரத்தை படிச்சிருவேன். இப்படி ஒரு கடவுள் நம்பிக்கையும் தமிழ் நம்பிக்கையும். திருமுறை தமிழ், அதனால் தமிழில் தான் பாடணும், தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும். அப்படிலாம் தமிழ் அர்ச்சனைன்னு புஸ்தகம் போட்டு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக ஒரு 1000 காப்பீஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றிய ஒரு நூல், அது என்ன முக்கியத்துவம்னா சிங்கப்பூரில் முதல் வெளிவந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம். பாவலர் முருகடியான் வந்து உங்கள் பேரில் எழுதினது. பொதுவாக வந்து இந்த பிள்ளைத்தமிழோட இதை பார்த்தீங்கன்னா ஒன்றா இறைவன் பெயரில் இருக்கும், இறைவன் இறைவி பெயரில் இருக்கும், இல்லைன்னா அரசர்கள் பெயரில் இருக்கும். உங்கள் மேலே ஒருத்தர் அந்த மாதிரி எழுதினப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அந்த நூலை படித்த பிறகு பலரும் பாராட்டினார்கள். என்னுடைய அந்த நூல் வெளியீட்டுக்கு சோமி சுந்தரம் அவர்கள் வந்து பாராட்டி வெளியிட்டார்கள். எனவே அந்த நூலில் இருக்கிற கருத்துக்கள், செய்திகளையெல்லாம் என் மீது பெருமதிப்பு கொண்ட பாவலர் முருகடியான் அதை எழுதியிருக்கார். எழுதியிருப்பது மட்டுமல்ல, அந்த நூலை பார்த்தீங்கன்னா பின்னே இருக்கிற நிழற்படங்கள் பல செய்திகளை அவர் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. அது ஒரு எனக்கு இறைவன் அளித்த பெருமை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சிங்கப்பூரில் நான் செய்த இந்த சிறிய பணியை பெரும் பாராட்டி அவர் எழுதியது என் மீது கொண்ட ஒரு பேரன்பு. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. சிறிய பணின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து பாவலர் முருகடியான் வரிகள், அந்த பிள்ளைத்தமிழ் நூலில் இருக்கிற ஒரு வரியவே அது என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த வரியவே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாரெல்லாம் திரிந்தாலும் தான் தானாய் இருக்கின்ற பைந்தமிழே வருக வருக அப்படின்னு. அந்த வருகை பருவம் அதை பற்றி இருந்ததில் எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சது.
அதாவது செய்யும் பணியை வந்து இது ஒன்றுமே இல்லை சின்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவருடைய வரிகள்லேயே அந்த பாராட்டை நான் சொல்லணும்னு விரும்புகிறேங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தாய்த்து என்று ஒரு திருக்குறள். அது வெறும் பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி, அறிவு செல்வமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு பணிதல் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நம்ம பெரிய என்றும் பெருமை தரும் பணிதல். அந்த அடிப்படையில் எனக்கு அவர் செய்த பெருமையை நான் ஒரு பணிவாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒழிய ஒரு ஒரு செருக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது வட்டார வழக்கு வந்து தமிழ் மொழியில் நிறைய இருக்குது, தமிழகத்துக்குள்ளாரே நிறைய இருக்குது, மலேசியாவில் ஒரு மாதிரி இருக்குது, சிங்கப்பூரில் இந்த மாதிரி இன்னும் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய இதிலெல்லாம் அந்த வழக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு மொழியியல் ரீதியாக எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க? நான் முதல்ல சிங்கப்பூருக்கு வந்த பிறகு சிங்கப்பூரில் தமிழ் மொழியும் இலக்கியம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதில் சிங்கப்பூர் தமிழ் கூறுகள் என்று சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் இன் சிங்கப்பூர்னு எழுதி ஒரு நல்ல பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். தமிழ் மொழி சிங்கப்பூரில் எந்த வகையத்தில் இருக்கிறது, அது ஒரு கிளை மொழியாக கருத முடியாதா என்ற நோக்கத்தில் சிங்கப்பூரில் தமிழில் மலாய் மொழியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, எழுத்து தமிழ் பேச்சு தமிழ் என்று எப்படி இருக்கிறது, சாதி வேறுபாடுகள், யாழ்ப்பாண தமிழ் எப்படி இருக்கிறது, மற்றையவருடைய தமிழ் எப்படி, தமிழர்களுடைய தமிழ் எப்படி, தமிழ்நாட்டு தமிழர்களுடைய தமிழ் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டு தமிழர்களிடத்திலும் அந்த இனத்தை காட்டக்கூடிய உறவு பெயர்கள் எப்படி இருக்கின்றன, இப்படி தமிழ் மொழியினுடைய சிங்கப்பூர் தமிழ் என்று ஒரு விரிவான கட்டுரை எழுதினேன். அது வந்து புலமை என்ற ஆய்வுகளில் வெளியிடப்பட்டது. அந்த இது வந்து நல்ல கட்டுரை என்று மொழியியல் துறை அறிஞர்கள் பொற்கோதன்ராமன் போன்றவர்கள் பாராட்டினார்கள். சிங்கப்பூர் தமிழ் சில கூறுகள் என்று பல நிலையில் பேச்சு தமிழில் என்ன வித்தியாசம் இருக்கிறது, எழுத்து தமிழில் என்ன வித்தியாசம் இருக்கிறது, எழுத்தமிழில் யாழ்ப்பாணத்தவர்கள் பயன்படுத்துகிற தமிழுக்கும் மற்றவர்கள் பயன்படுத்துகிற தமிழுக்கும் அவர்கள் திகதி என்பார்கள், நம்ம தேதி என்போம். இப்படி என்ன நம்ம வந்து ஆம் என்போம், ஓம் என்பார். இப்படி என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறேன். சமயத்தில் என்னென்ன வேறுபாடு இருக்கிறது என்பதும், கோயில்களில் உள்ள விளம்பர பலகைகளில் என்னென்ன வகையான வேறுபாடுகள் இருக்கின்றன என்று ஒரு விரிவான கட்டுரை. அதாவது சிங்கப்பூர் தமிழ் சில கூறுகள் என்று. தமிழக அரசும் உங்களுக்கு மொழியியல் அறிஞர் பட்டம் 2020 கொடுத்தது, அது பற்றி உலக தமிழ் சங்கம் என்று மதுரையில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு அயல் நாடுகளிலே தமிழ் பணியாற்றுபவர்களுக்கு விருது கொடுக்கிறது. அதில் ஒரு இலக்கியம், மொழியியல், இலக்கணம் என்றெல்லாம் சொல்கிறார். அதில் மொழியியல் துறைக்கு எனக்கு இந்த விருது கொடுத்தார்கள். அது மதுரையில் இருக்கிற இந்த சங்கம் சென்னையில் கொடுத்தது. அது வந்து நம்முடைய சென்னை தமிழக முதல்வராக இருந்தவர் அந்த பரிசை கொடுத்தார். அப்பொழுது நான் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனால் என் மகள் போய் பெற்றுக்கொண்டு வந்தார். சிங்கப்பூரில் இஸ்லாமிய தமிழர்களுடைய பங்களிப்பை ஆவணப்படுத்தி நீங்கள் ஒரு கட்டுரை வெளியிட்டீங்க, அது சொல்லுங்கள். அதாவது கீர்த்தனைகள் என்ற ஒரு பகுதி, இஸ்லாமிய கீர்த்தனைகள், அது வந்து முதல்ல முனாஜத் திரட்டு என்ற இலக்கிய நூலை படைத்த இஸ்லாமிய புலவருடைய ஒரு துணை நூல் என்று சொல்ல வேண்டும். அதை பற்றி இங்கே ஒரு மசூதி திறப்பு விழா அன்று நான் மலர் வெளியிட்டார்கள். அந்த மலரை இலியாஸ் என்பவர் தொகுத்தார். அதற்காக அந்த நூலை வாங்கி கீர்த்தனை திரட்டு, நாகூர் கீர்த்தனை திரட்டு என்ற அதை வாங்கி நான் படித்து அதை பற்றி ஒரு கட்டுரை, சிறு கட்டுரை எழுதினேன். பிறகுதான் முனாஜித் திரட்டு வந்தது. முனாஜித் திரட்டு ஆசிரியர் தான் அந்த கீர்த்தனை திரட்டை எழுதியவர். இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கிறவங்க அடுத்த தலைமுறைக்கு தமிழை வாழ வச்சிட்ருக்கணும், அது அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா, நான் வந்து புலம்பெயர்ந்த மாணவர்களுக்காக ஏறத்தாழ 13 நாடுகளில் இருக்கிற யாழ்ப்பாணத்தார் அமைத்த பள்ளிகளுக்கு பாடநூல் பயிற்சி நூல் செய்தேன். அதாவது சிவத்தம்பி அவருடைய தலைமையின் கீழ் ஜெர்மனிக்கு போயிருந்து 13 நாடுகளில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு வேண்டிய தமிழ் புத்தகம் 5 நில தமிழ் வழி என்று அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. 15 நாள் இருந்து நான் அது பாடத்திட்டம் அமைத்து கொடுத்து பயிற்சி அறிவுரையும் செய்து புத்தகமும் எழுதி கொடுத்து வந்தேன்.
குழந்தைகள் நலப்பள்ளிக்காக கிண்டர்கார்டன் ஸ்கூலுக்கும் பாரிஸில் போயிருந்து 2 வாரம் இருந்து பாடநூல்களை தயாரித்து கொடுத்தேன். இது மாதிரி பள்ளிகள் ஆங்காங்கே இருந்தால் அது அந்த பள்ளிகளில் போய் விடுமுறை நாட்களில் தமிழ் கற்கலாம். ஆனால் முதல்ல அவர்கள் தமிழ் பேச வேண்டும். அதற்குரிய வழிகளை நம்ம அடிக்கடி அமைத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆங்கில சூழ்நிலைகள், வேற்றுமொழி சூழலாக இருக்கும். ஆனால் வீடுகளிலோ நண்பர்கள் சந்திப்பிலோ அல்லது திருமண நிகழ்ச்சிகளிலோ நம்ம தமிழை மறக்காமல் படிக்க வேண்டும், பேச வேண்டும். அந்த அடிப்படையில் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோமானால் தமிழ் என்றும் நிலைத்திருக்கும். தமிழ் பணிகளில் உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன? இப்பொழுது எனக்கு வயது 92 ஆகிவிட்டது. எனவே இனிமேல் படிப்பது எழுதுவது என்பது சிரமமாகிவிட்டது. எழுத முடியவில்லை. அதனால் சில பேருக்கு நிறைய நான் சிங்கப்பூருக்கு கிட்டத்தட்ட 100-200 எழுத்தாளர்களுக்கு வாழ்த்துறைகள் கொடுத்துருக்கிறேன். அறிமுக உரை அணிந்துரைகள் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மாதிரிலாம் அணிந்துரை கேட்க வர்ற போதெல்லாம் எழுத முடியலை. அதனால் நான் பேசி பதிவு செய்து ஒளிநாடாவில் பதிவு செய்து அனுப்புகிறேன். அவர்கள் எழுதி அதை திருத்திய பிறகு நான் வெளியிடுகிறார்கள். அது ஒரு பணி. படிப்பதற்கு நூல்கள் படிப்பது, பக்தி நூல்களை படிப்பது, பாடுவது, இதுதான் வர வர நினைவாற்றல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த நினைவாற்றலை மிகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக சில பயிற்சிகளை செய்வது, இப்படித்தான் என்னுடைய பொழுது கழிகிறது. நண்பர்களோடு உரையாடுவதும், சில நிகழ்ச்சிகளுக்கு போவதற்கும் உடல்நிலை இடம் தரவில்லை, இருந்தாலும் போக வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. அது மாதிரி போய் வந்து கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது ஒரு மொழி காலாவதியாகி போகாமல் காலம் கடந்தும் அது தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுல மொழியியல் அறிவோட பங்கை நீங்கள் ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக அது வாழும் மொழியாக இருக்கிறதுக்கு அதுக்கு பின்னணியில் பார்த்தா அறிஞர்கள், ஆர்வலர்கள், ஆசிரியர்கள் இவங்களுடைய அர்ப்பணிப்போடு கூடிய உழைப்பு இருக்குது. இந்த 3 தளங்கள்லையுமே நீங்கள் மிகச்சிறந்த பங்களிச்சிருக்கிறீங்க. சொல்லப்போனால் மொழி அன்னையும்பாங்க, தாய் மொழிங்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தா அந்த தாயை காத்த தனையனா உங்களுடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பு. இது இன்னும் இந்த தொண்டு தொடரணும்னு தமிழ் முரசு சார்பாகவும் வாசகர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு குளமாற வாழ்த்து கூறிக்கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை விளக்கி சொன்னதுக்கு. தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். வணக்கம்.